பிரைஸ்லார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி தலைப்பு என்னென்னா அன்பு. அன்பை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நீங்கள் எத்தனை பேர் அன்பாக இருக்கிறீங்க? உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டில் அன்பாக இருக்கிறீங்களா? உங்கள் சொந்த மதத்தில் அன்பாக இருக்கிறீங்களா? அன்பு உங்களுக்கு இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அன்போ சகல பாவங்களையும் மூடும். நீங்கள் அன்பாக இருக்கிறீங்க, உங்களை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிறீங்க, உங்கள் மேலே நல்லா அன்பாக இருக்கிறீங்க, உங்கள் பசங்க மேலேயோ உங்கள் பிள்ளைகள் மேலேயோ சகோதரர்கள் மேலேயோ அன்பாக இருக்கிறீங்க. ஆனால் பிறரிடத்தில் அன்பாக இருக்கிறீர்களா? மற்றவர்களிடத்தில் அன்பாக இருக்கிறீர்களா? அன்போ சகல பாவங்களையும் மூடும் என்று நீதிமொழிகளில் சொல்லப்படுது. ஒருத்தர் பாவம் செஞ்சாங்கன்னா அந்த பாவத்தை சுட்டி காட்டக்கூடாது, அந்த பாவத்தை விட்டு வெளியே வர வைக்கணும். அந்த பாவத்தை அவங்களுக்கு சொல்லி சொல்லி மீண்டும் பாவத்தை செய்ய தூண்டக்கூடாது. அவங்க செய்கிற தப்பை அவங்களுக்கு உணர்த்தி அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து நீதியின் பாதையில் நடத்துறது தான் அன்பு. அவங்க செய்கிற தப்பை நீங்கள் சொல்லி காட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை தூண்டுவதற்கு அதிகமாகிவிடும். இப்படியா வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. இதில் எது பெரியது? அன்பு தான் பெரியது. அன்பு உங்களுக்கு இராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இதே மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9வது வசனம், அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார், அவர் தமது அன்பின் நிமித்தம் தமது பரிதாபத்தின் நிமித்தம் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்தார். வேதம் அப்படி தான் சொல்லுது. அன்பின் நிமித்தம் நம்மளுடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். நம்மளை பூர்வ நாட்களெல்லாம் வாழும்படி, நம்மளுடைய ஆயுள் நாட்களெல்லாம் உண்மையாய் வாழும்படி அவரை தந்து அருளி அவருடைய அன்பின் நிமித்தம் நம் பாவங்களை சுமந்து சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவருடைய அன்புக்கு